நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல ஏறெடுக்க கடவோம். இன்னும் அதுல என்னவா என்ன விஷயம் அடங்கி இருக்க பார்த்தா, பரலோக அந்த கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தை, கைகள் அப்படின்னு சொல்றது செய்கை, நம்முடைய செய்கைகளை உலகத்துல இருக்கிற தேவனிடத்துல ஏறெடுக்கணும். என்னென்ன செய்யறோமோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல செய்கைகளை எல்லாம் சொல்றோம். செய்ய வேண்டியது, நடக்க வேண்டியது, எதிர்பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனா அதே நேரத்துல நம்ம இருதயத்தையும் அப்படின்னு அதுல என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல செய்கைகள் இல்லைங்க காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவதனால மட்டுமல்ல, இருதயத்துல இருந்து சொல்லணும் சொல்ல, இருதயத்தையும் கூட அப்படின்னா இந்த எண்ணங்களையும் செய்கைகளையும் எண்ணங்களையும் ஆண்டவர்கிட்ட நினைச்சுக்கணும், ஏறெடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, 25ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்ற, கர்த்தாவே உம்மிடத்துல என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே உம்மிடத்துல என் ஆத்மாவை, என் செய்கைகளை மட்டுமல்ல என் நினைவுகளையும் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அப்படின்னா அது நம்முடைய குணநலங்களையும் இன்னும் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய ஆசைகளையும் எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்துல வைக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்கிற நேரத்துல 28ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு மகா பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அதாவது என் செய்கைகளை மட்டுமல்ல, என் நினைவுகளையும் செயல்களையும் என்னுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களையும் நீர் என்ன செய்யணும், கேட்டு எனக்கு கிருபை செய்யும் சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறேன். கடைசியாக 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்து பலியாகவும் இருக்க கடவுது. அதாவது கையெடுப்பு அப்படின்னு சொல்றது என்னுடைய செய்கைகள் அந்து பலியாக இருக்கணும், என்னுடைய விண்ணப்பமும் தூபமாக இருக்கணும். நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், தெய்வ சமூகத்துக்கு பிரியமா இருக்கணும். தூபம் சொன்னா தெரியும், அதாவது சுகந்த வாசனையா இருக்கும், அது எல்லாரும் முகர விரும்புவாங்க. அதே போல நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய சிந்தனைகளும் தேவனுக்கு உகந்த வாசனை, அதாவது முகரத்தக்கதா இருக்கணும். அந்த எண்ணங்கள் தெய்வத்தால அதை அதாவது முகர முடியாத அளவில் உள்ள அசுத்த எண்ணங்களை வச்சுட்டு கையெடுத்து இல்லைங்க செய்கைகள் எல்லாம் தெய்வத்துக்கு வேண்டி செய்கிறேன் அப்படின்னு பேசுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போ இங்க புலம்பல்ல எரேமியா தீர்க்கதரிசியினுடைய இந்த விண்ணப்ப விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்கையும் அந்த எண்ணங்களும் நினைவுகளும் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கீழே வசனத்தோ அது ஏன் ஏறெடுக்கணும்ன்றதான் இப்ப பார்த்தோம். ஏன் ஏறெடுக்கணும் அப்படின்னா, ஆத்மா தேவனுக்கிட்ட உயர்த்தப்படுவதற்காக. ரெண்டாவது நம்ம பார்த்தது என்னது, அதாவது சத்தமிட்டு நம்ம ஆத்மா விண்ணப்பம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, ஆத்மாவை உயர்த்தி விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுக்கணும்ல. அவர் செய்கைகள் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததான் நம்முடைய எண்ணங்களுக்கு அவர் பதில் கொடுக்க முடியும். கடைசியா பார்த்தது என்ன அப்படிங்கன்னா, அது அந்தி பலியாக தூபமாக தெய்வ சமூகத்தில் அவருக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய எண்ணங்கள் இருக்கும்போதுதான் கர்த்தர்
நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அநேக நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு பிரியமானதா இருக்க முடியாது. எல்லா நேரங்களிலும் நம்ம செய்கையில் ஓகே, தப்புலாம் செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம், வலிக்க மாட்டோம், எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா நினைவுகளின் பாவங்களை யார்கிட்ட போய் சொல்ற? அதனாலதான் திருமலையில் என்ன சொல்ல, தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய மாட்டான் சொன்னார். அதனால இந்த இடத்துல தன் இருதயத்தையும் உயர்த்துகிறேன்னு சொன்னா, என்ன நினைவுகளால் செய்கிற பாவத்தையும் என்ன நீக்க விரும்புகிறேன் இன்னொரு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில திருப்ப ஒரு செய்கை. நம்ம எழும்பி இருக்கணும், நினைவு ஒரு செய்கை. ஆனா நம்முடைய இருதயம் ஆண்டோட்ட உயர்த்தப்பட்டிருக்கான் உள்ளது. நம்ம தெரியும், கேட்கிறவங்க இப்ப ஜெபிக்கும் விதங்கள்லே தெரியும், இருதயங்கள் ஆண்டோட்ட இருக்கல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். அப்ப அந்த இருதயமும் கத்திட்டு சேர்த்து செய்ய நம்ம எழுமன நல்ல காரியம். அதே நேரம் நம்ம இருதயம் வேற எதையாவது யோசிச்சுட்டு உட்கார்ந்து இந்த ஜெபத்தினுடைய ஒரு ஆழத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால நம்ம இருதயத்தையும் சேர்த்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறவரான செய்ய ஓகே, நம்மலாம் இப்ப நல்லதுதான், எழும்பி இருக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னு செய்ய ஓகே. நான் நினைவுகளை, இந்த இருதயத்தை, இப்ப நான் இவ்வளவுதான் பேசினாலும் அவரவருடைய இருதயத்தின் எண்ணங்களை என்னால நம்பிச்சு அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அது பரிசுத்தம் அடையும் போதுதான் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும், ஆத்மாவுக்கு மீட்பு கிடைக்கும். அதுபோல நிச்சய முடியும். நம்ம அவருடைய சமூகத்துல எழும்பி இருக்கிற இந்த செயல்பாடு அவருக்கு தூபமா பிரியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு வாங்கி இருக்கணும். ஜெபிக்க வர நேரம், கஷ்டத்தை என் ஆத்மா ஒப்பு கொடுக்கிற நேரமெல்லாம் என் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கவும், நான் எழும்பி இருக்கிற நேரமெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஒரு இழவாய் மாறணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும், சிவந்த வாசனையாய் மாறணும், அந்திபலியாய் மாறணும். தேவ சமூகத்தில் நான் இருக்கிற நேரங்கள் வீணாய் போகக்கூடாதுன்னுள்ள அந்த எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை உயர்த்தி விண்ணப்பத்துக்கு பதிலளித்து நம்முடைய வார்த்தை எண்ணங்களை அவருக்கு பிரியமான பலியாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம பூமியில சமாதானத்தையும் தெய்வ சித்தத்தையும் கண்டடைய முடியும். அந்த கிருபையை கட்டளைகளை